கைகளை தட்டி இந்த பாக்கியத்தை கிருபையா எனக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகமே எங்களுக்கு நித்திய பேரிடம் அப்பா. ஒரு நாளும் இது நஷ்டப்பட்டுற கூடாது. இதுவே எங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை நிலைத்திருக்கட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். வேகமாய் நாட்கள் ஓடிவிட்டது. இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இந்த ஆண்டு முடிய போகிறது. ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களையும் வருகிற புதிய ஆண்டையும் மகிமையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஒன்றை மட்டும் விட்டுறாதீங்க, பிரசன்னத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பாடினது போல உங்களுடைய சமூகம் தான் எனக்கு நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்னா எல்லா இடத்துலையும் நின்றுவீங்க. ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களை நிறுத்திடுவார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த மாதத்தில் பேசும்படி ஆவியானவர் இந்த காலையில் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து அந்த வார்த்தையை விட்டு விலகவே இன்னைக்கு விடலை. இன்னைக்கு மைண்டில் ஃபுல்லாக இந்த வசனம் ஓடிட்டே இருந்துச்சு. மத்தேயு 26வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலத்தில் இயேசு அவர்களோடு இருந்தார். இயேசு யாரோடு இருந்தார்? அது எனக்கும் தெரியும். இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு அப்படியே பலமுறை படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை படித்ததுலேருந்து இந்த வார்த்தையை விட்டு ஆண்டவர் திசை திருப்பவே இல்லை. இந்த வார்த்தை என்னோட ரொம்ப இடைப்பட்டது. யாரு கூட அவர் உட்கார்றதற்கு அவர் ரொம்ப விரும்புகிறார்னா, யார் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அவர் உட்கார்றதுக்கும் அவர் ரொம்ப விரும்புகிறார்னா 19வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் கற்பித்தபடி சீஷர்கள் போய் செய்தார்கள். அவர் கற்பித்தபடி சீஷர்கள் போய் ஆயத்தம் பண்றாங்க. இயேசு அவங்க கூட போய் உட்கார்றார். இந்த மாலை நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு பேசும்படி ஆமா இந்த வார்த்தையை காலை முதலே ஆண்டவர் இருதயத்தில் ஓட வைத்துக் கொண்டே இருந்தார். என்னோடு பேசினார். சபையோடு கர்த்தர் பேசுவாராக. யாரோடு கூட கர்த்தர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறார்னா, யாருக்காக கர்த்தர் நன்மைகளை செய்ய அவர்களோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிக்க விரும்புகிறார் என்றால், எப்படியோ வாழுகிறவர்களோடு அல்ல, அவர் கற்பிக்கிறபடி எவர்கள் செய்கிறார்களோ அவர்களோடு இருக்க கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கற்பித்தபடி. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். நான் சம்பவத்துக்குள்ள போக விரும்பவில்லை. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் காண்பித்த ஒரு வெளிச்சத்தை இந்த மாலை நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்குமே விருப்பம் இயேசு என் கூட இருக்கணும், இயேசு எனக்காக நன்மை செய்யணும், இயேசு என் வாழ்க்கையில இருந்து கிரியை செய்யணும். இது எல்லாருமே விரும்புவோம். ஆமென். இயேசு வருவார், நன்மை செய்வார், எல்லாம் ரைட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நன்மைக்காக வந்துட்டு போகிற கூட்டங்கள் உண்டு. அவர்களுக்கு நன்மை செய்தாரான்னு கேட்டா செய்தார். அற்புதம் வேணுமா அற்புதம் செய்தார், சுகம் வேணுமா சுகம் செய்தார். ஆனா கூடவே இருந்து, யாரோடு கூட இருந்து கர்த்தர் காரியங்களை கூடவே இருந்து செய்யறார்னு பாத்தீங்கன்னா இந்த வேதம் வசனம் தெளிவா அவர் கற்பித்தபடி, அவர் கற்பித்தபடி. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே மோசை கொண்டு எழுதும் போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையாய் சொன்ன ஒரு வார்த்தை. உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிங்கள். முதலாவது உபாகமம் 6வது அதிகாரம் 18-19. நீ நன்றாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில், அதாவது நீங்க நல்லா வாழ்றதுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்ச நன்மையில நீங்கள் பிரவேசிக்கிறதற்கும் அதை சுதந்தரிப்பதற்கும் 19வது வசனம், கர்த்தர் தாம் சொன்னபடி, அவர் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக உனக்கு முன்பாக ஜெயத்தை தருவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. என்னது செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறது? என்ன அந்த செம்மையும் நன்மையான காரியம்? அதுதான் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. அவர் என்ன உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அதை செய்கள். அவர் கற்பிக்கிறதை நீங்கள் செய்வீர்களானால், அடுத்த வசனத்தில் வாசிக்க, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப.
நீங்கள் நன்றாயிருக்கிறதற்கும், நீங்கள் சுதந்தரிப்பதற்கும், சுதந்தரித்ததில் நீங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கும், உங்களுக்கு முன்பாக எழும்பி வருகிற போராட்டங்கள் எல்லாம் கர்த்தர் விலக்குவதற்கும் நீங்கள் எதுல ரொம்ப பிரயாசப்படணும் தெரியுமா? அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதை செய்வதில். அவர் என்ன என்கிட்ட என்ன செய்ய சொல்றாரோ. நீங்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகரை குறித்து சொல்ல முடியும். நோவா இருக்கட்டும், மோசே இருக்கட்டும், ஆபிரகாம் இருக்கட்டும், ஆமை, இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் ஒரு சாட்சி எழுதி வைத்திருப்பார். என்ன சாட்சி தெரியுமா? கர்த்தர் தமக்கு சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார்கள் அப்படின்னு. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம், கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம், கர்த்தர் தனக்கு சொன்னபடி எல்லாம். அப்ப யார் வாழ்க்கையில சீஷர்கள் தங்களுக்கு கர்த்தர் இயேசு கற்பித்தபடி போய் ஆயத்தம் பண்றாங்க. அந்த ஆயத்தம் பண்ணி முடிச்சதும் இயேசு அவங்க கூட போய் அதுல போய் உட்கார்றார். என் லைஃப்ல டெய்லி நான் எதற்கு ரொம்ப பிரயாசப்படணும் தெரியுமா? நான் விரும்புறதை செய்யறதல்ல, அவர் கற்பிக்கிறதை செய்யறதுக்கு. அவர் எனக்கு சொல்லணும் நான் எனக்கு என்ன செய்யணும். ஆமே, அவர் சொல்றதை நான் செய்யணும்னா நான் முதல்ல அவர் சொல்றதை கேட்கணும். இல்ல, அவர் சொல்றதை செய்யறதுக்கு அவர் சொல்றதை நான் கேட்கணும். அவர் கற்பித்ததை செய்கிறவர்களை அவங்க முன்னாடி வந்து அவர் திறக்கிற வழிகள், வாசல்கள் ஆச்சரியமா இருக்கும். எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நடுவில் கொண்டு போய் விட்டு விட்டு இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு எசேக்கியேல்கிட்ட கேட்கிறார். எசேக்கியேல் முழிக்கிறார், ஆண்டவரே இப்படி ஒரு கொஸ்டின் ஏன்ட்ட கேட்டா? நான் எழும்பி நிற்கிறதே பெரிய விஷயம், இதுல இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டா எசேக்கியேல் சொல்றார், அது உமக்கே தெரியும் ஆண்டவர் என்றார். இப்ப எசேக்கியேல் அங்க கொண்டு போய் நிறுத்தி அந்த எசேக்கியேலை கொண்டு அங்க அற்புதம் நடக்கு. ஆமே, எசேக்கியேல் இருந்தாதான் அங்க எலும்புகள் உயிரடையுமா? கொஞ்சம் உயிரோட சொல்லுவீங்களா? எசேக்கியேல் இல்லாம ஆண்டவரால இந்த எலும்பை உயிரோட எழுப்ப முடியுமா? முடியாது. எசேக்கியேல் போய் ஒவ்வொரு எலும்பையும் ஒட்டல, எல்லாமே செய்யறது ஆவிதான் செய்யுது, கர்த்தர் அனுப்புற ஆவிதான் செய்யுது. ஆனா எசேக்கியேல் இல்லாம கர்த்தரால் அந்த இடத்துல ஒரு கிரியை நடப்பிக்க முடியும். ஆனா அந்த இடத்துல எசேக்கியேலை நிறுத்தி செய்கிறார். இந்த டாபிக் எடுத்ததுனால ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏன் ஆண்டவரே எசேக்கியேல் இல்லாம உங்களால செய்ய முடியாதா? செய்ய முடியும். ஆனாலும் எசேக்கியேலை ஏன் நிறுத்துறார்னா அவருடைய விஷயத்துல நாம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறோம். ஆமே, என் விஷயத்துக்கு என் ஆண்டவர் எவ்வளவு தேவையோ அதே போல அவர் விஷயத்துக்கு நான் தேவையா இருக்கிறேன். இப்ப எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு அங்க ஒரு சப்ஜெக்ட், நமக்கு ஒரு பாடம் அங்க சொல்ல ஆண்டவர் காட்டி தருகிறார். அங்க எசேக்கியேல் ஒரு வார்த்தை இப்படி எழுதுவார் பாருங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல வாசியுங்கள். எசேக்கியேல் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் உரைச்சேன். அவர் எனக்கு கற்பித்தபடி நான் செய்ய துவங்கினதும் எந்த இடத்துல ஒரு மனுஷனால நிக்க முடியாதோ அந்த இடத்துல எசேக்கியேலுக்கு முன்பாய் அற்புதம் நடக்க துவங்குது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, கர்த்தர் கற்பித்தபடி ஒருவன் நடப்பானால் அவனுக்கு முன்பாய் அடைபட்டதாய் ஒன்றும் இருக்க கர்த்தர் விடமாட்டார். அத்தனை காரியங்களை கர்த்தர் சாமேன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அதுதான் உபாகமத்தில் வாசிக்கிற, நீ நன்றாயிருக்கும் படிக்கும், நீ சுதந்தரிக்க வேண்டியது சுதந்தரிக்கும் படிக்கும், உனக்கு முன்பாய் வருகிற சத்துருக்கள் இல்லாமல் போகும் படிக்கும். நீ எதுல கவனமா இருக்கணும்? அவர் உனக்கு கற்பித்ததில் நடப்பதற்கு. எனக்கு கற்பித்த பிரகாரம் தான் நான் நடக்கிறேனா? நீ மௌனமா இராமல் பேசுன்னு இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். பேசுன்னு சொன்னது ஏதோ பேசுறதுக்கு இல்ல. ஆமா, இந்த செய்தியில இருந்து அந்த வார்த்தை கூட ஆட் பண்றேன். எசேக்கியேலை போல எதை பேச கர்த்தர் விரும்புறார் தெரியுமா? எனக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தையை பேசுன்னு சொன்னது வாய்க்கு வந்த மாதிரி பாக்குறவங்க எல்லாம் எதை பார்த்து பேசுறாதீங்க. ஆமா, எனக்கு அவர் கற்பிக்கப்பட்டபடி எனக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். என்கிட்ட என்ன பேச சொல்றாரோ அதை பேசணும். என்கிட்ட எங்க போக சொல்றாரோ அங்க போகணும். ஆமா, எதை ஆயத்தப்படுத்த சொல்றாரோ அதை ஆயத்தப்படுத்தணும். ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இதை நான் செய்யலாமான்னு கேட்க. ஆமா, அதுக்கு தாவீது அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 1 சாமுவேல் 30 எடுக்க வேண்டாம், தெரிந்த காரியம். சிக்லாகிலே சத்துருக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனதும் தாவீது மேல தப்பு கிடையாது. தாவீது இல்லாத தருணத்தை பார்த்து அமலேக்கியர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனது இப்ப அது எல்லாருக்கும் வேதனை, தாவீதுக்கும் வேதனை, மற்றவர்களுக்கும் வேதனை. எல்லாரும் அழுறாங்க, தாவீது அழுறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் அவன் மிகவும் நெருக்கப்பட்டானா, அத்தனை பேரும் இப்ப கல் எடுத்துட்டு நிக்கிறான். தாவீது யுத்தம் பண்ணி பழக்கம் உள்ளவர், நல்ல யுத்தம் பண்ணி தெரியும். தாவீது இதுவரை செய்த யுத்தத்தில் தோற்றவர் கிடையாது, எல்லாத்திலும் ஜெயித்தவர் இல்ல. அப்படி இருக்கும்போது தாவீது இமிடியேட்டா எழும்பி போனா ஜெயிச்சிருப்பாரு? ஜெயிச்சிருக்க மாட்டாரா? ஜெயிச்சிருப்பாரு.
ஆமென். ஆனா தாவீது அப்படி போகல. உடனே அவன் எதற்கு பிரையாரிட்டி கொடுக்கிறான், முக்கியத்துவம் கொடுக்கிறானா, ஆண்டவர் என்ன சொல்றார், ஆண்டவர் நான் போலாமா, நான் போறா இதை பிடிப்பேன் ஆண்டவரே. யுத்தம் பண்ணி பழக்கம் உண்டு, யுத்தத்தில் ஜெயித்த ஆயுதம் இல்லாமலே ஒரு கல்லை வச்சு ஜெயித்த தாவீதுக்கு இப்ப ஆயுதம் இருக்கு, ஆட்கள் இருக்குது, ஜெயிக்க முடியாதா? ஆமென். எல்லாம் இருந்தும் அவன் இருந்து தெய்வனிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, நீங்க கற்பித்தபடி நான் போறேன் ஆண்டவர், நான் போலாமா, நான் போலாமா ஆண்டவரே, நான் போனா அதை திருப்பிக் கொள்வேனா, நான் திருப்பிக் கொள்வேனான்னு தான் கேட்கிறான். சகலத்தையும் திருப்பினான்லாம் கேட்கல, நான் திருப்பிக் கொள்வேனா ஆண்டவரே. இந்த ஆலோசனை கேட்டது அங்கிருந்து பதில் வருது, தாவீதே நீ போ, அந்த தந்தை பின்தொட, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்ற வார்த்தை வந்ததும் இமிடியேட்டா எழும்புறார். அதன் பிறகு இருந்து அது எப்படி நடக்கும் இந்த கொஸ்டின்லாம் வைக்கல. ஆண்டவர் சொன்னதும் கற்பித்தபடி எழுப்பி போறா பாருங்க. போகிற வழியில 600 பேர் தான் புறப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் 200 பேர் ஸ்டாப் ஆறாங்க, அடுத்து 200 பேர் ஸ்டாப் ஆறாங்க. இந்த 400 பேரும் ஸ்டாப் ஆனதும் திரும்ப அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு ஆண்டவரே நான் போலாமா கேட்டாரா? கேட்கல. ஆண்டவரை புறப்படும் போது 600 பேரும் வந்தாங்க, இப்ப 400 பேர் ஸ்டாப் ஆயிட்டாங்க. இனி என்னால அங்க போய் தொடர முடியுமா, இனி பிடிக்க முடியுமா? அந்த இடத்துல நின்று ஆண்டவர்கிட்ட திரும்ப கொஸ்டின் வச்சா வைக்கல. ஏன் வைக்கலன்னா, எனக்கு கற்பித்தவர் அப்படிப்பட்டவர், அவர் என்ன சொல்லி என்ன நடத்துறாரோ அது எனக்கு முன்பாக நிறைவேறி கொண்டே இருக்கும். எனவேதான் நீங்க படிச்சீங்கன்னா, கீழே போய் படிச்சீங்கன்னா தெரியும், அவன் தாவீது அதை முறியடித்தான், தாவீது வெற்றி பெற்றான், தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். தாவீது பேர் மட்டும்தான் மென்ஷன் ஆகும். தாவீது முறியடித்தான், தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். அவன் ஆலோசனை கேட்டு அவர் கற்பிக்கிறபடி எவர்கள் செய்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருந்து காரியத்தை நடப்பிப்பார். ஆமென். கர்த்தர் இருந்து காரியத்தை நடப்பிப்பார். இன்னைக்கு அவர் கற்பிக்கிறதை கேட்கிறதற்கும் அதன்படி செய்கிறதற்கும் இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஏங்கணும். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கு என்ன செய்யணும், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நான் எந்த பாதையில் நடக்கணும், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. இப்படி நடக்கிறவர்களுக்காக அவர் வாசல்களை திறந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ரூத்து போவாசின் பாதத்தில் போய் அமர்ந்து, ரூத்துக்கென்று ஒரு வாசல் திறக்குது பாருங்க. இந்த வாசல் திறக்கிறதற்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை ஆண்டவர் காண்பித்து தந்து, அது என்ன ரொம்ப இடைப்பட்ட ஒரு வார்த்தை. ரூத்தின் வாழ்க்கையில போவாஸ் கை பிடிக்கிறதற்கும் அவள் வாழ்க்கை மாறுவதற்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன்னா, ரூத் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்த அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். மருமகள்களே, மாமி கற்பித்தபடியெல்லாம் இப்ப செய்யலாம், நீங்க கர்த்தர் கற்பித்தபடி செய்ய. இது சொல்லும் போது சிலருக்கு மூஞ்செல்லாம் மாறு, அப்ப மாமி கற்பித்தபடி செய்யணுமா? அவை ரூத்தினுடைய இப்போ 3வது சாப்டருக்கு அப்புறம் ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்ச் ஆகிறதற்கு ஒரு ரீசன். ஏன் இந்த வார்த்தை தனியா எடுத்து ஆண்டவர் எழுதணும்? ரூத்திட மாமி சில காரியம் இப்படி போமா, மாமிக்கு தெரியும் இப்ப போவாஸ் என்ன செய்யறாரு, எப்படி இருப்பாரு, அங்க எப்படி போகணும், இந்த காரியத்தில் அறிஞ்சதுனால மாமி அது கைடன்ஸ் கொடுத்ததும் ரூத்து வேதம் அழகாய் காண்பித்த தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். ஆமென். அதுக்கப்புறம் கீழே சொல்ல, அவள் களத்திற்கு போய் தன் மாமி 7வது வசனம், போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பராத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டார். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டார். இந்த வார்த்தைகளை இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் ஆக்சுவலி இந்த வசனத்தை எழுதணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப ரூத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த வாசல் ஓப்பன் ஆறதுக்கு ஒரு ரீசன், தன் மாமி என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஒரு மாமி சொன்னபடி செய்தவளுக்கு ஒரு வாசல் திறக்குமானால், என் கர்த்தர் கற்பித்தபடி செய்கிறவர்களுக்காய் அனுதின வாசல் திறந்து கொண்டிருக்கும். அவளுக்கான வாசல் ஓப்பன் ஆகுது, அவள் சாப்டர் அப்படியே மாறுது. அதன் பிறகு அவள் வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா. அவள் என்ன கற்பித்தாளோ, என்ன அதுல ஒண்ணு கூட மாத்தாம, இதைதான் நாம் வாசித்தோம். சீஷர்கள் தங்களுக்கு அவர் கற்பித்தபடி ஆயத்தம் பண்ணினதும் சாயங்காலத்தில் அவர்களோடு பதில் உட்கார்றார். கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் நடக்கிறவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் நன்றா இருக்கும்படி செய்வார். அவர்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களா? உங்க லைஃப் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க ஒரு காரியத்தில் உறுதியா இருங்க. ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் இருந்து அவர் கற்பிக்கிறபடி உங்கள் காலடி எடுத்து வைப்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில அநேக வாசல்களை கர்த்தர் திறந்தருளுவார். உங்களுக்கு முன்பாய் வழிகள் செவையாக்கப்பட்டு கொண்டிருக்கும்.
ஆமென். உனக்காக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை சொல்லும் போது கூட ஆண்டவர் என்னதான் சொல்லுகிறார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், அடுத்த வார்த்தை, என் வசனத்தை கை கொண்டபடியினால், நீ என் வார்த்தையை நான் உனக்கு சொன்னது போல நீ நடக்கிற பத்தியா, நான் கற்பித்தது போல நீ நடக்கிற பத்தியா, இதனால் நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவள் போய் செய்த போது அந்த இரவோடு அவ காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுது. அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுது. அவ கற்பித்தபடியெல்லாம் செய்யணும்னா, ஆமென், நான் எப்படி அவரிடத்தில் இருக்கணும்னா உறுதியாய் பற்றி கொள்ளணும். இங்க மாமி சொல்றத ஒரு வார்த்தை கூட தட்டாம இந்த ரூத் செய்வதற்கு ரீசன் என்ன தெரியுமா? அதுதான் 1வது அதிகாரத்துல ரூத்தை குறித்து படிக்கும் போது 16வது வசனம் சொல்லப்படுகிறது. தெரிந்த வார்த்தை தான், வாசிங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். 18வது வசனம், அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து, இப்ப ரூத் எப்படி இருக்கிறார்? மன உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார். இந்த உறுதியா யார் தேவனை அதிகம் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் எதற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பாங்கன்னா, அவர் சொல்லுகிறத கேட்டு செய்யறதுக்கு. இல்லைன்னா ஒரு மருமக ஒரு மாமி சொல்றத செய்வாங்க? நீங்க சொல்லுங்க. உறுதியாய் பற்றி கொண்டது, இந்த உறுதியான பற்றுதல் தான் மாமி சொல்றதெல்லாம் இவளை செய்ய வைக்குது. இதே போலதான் அவர் சொல்றதை நான் கேட்கிறதற்கோ செய்கிறதற்கோ என்னிடத்தில் வெளிப்பட வேண்டிய ஒன்றுதான் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிற மனம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உறுதியான பற்றுதல் என்பது எதை காட்டுகிறது என்றால், இப்ப இங்க மாமி ஏன் ஓர்பால்ட்டையும் ரூத்துட்டையும் திரும்ப உங்க வீட்டுக்கே போங்கன்னு சொல்ல ரீசன் என்னன்னா, மாமி சொன்ன நகோமி சொன்ன வார்த்தை, இனி என்னால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தர முடியாது. அதாவது நகோமி சொல்றா, இனி என் நிமித்தம் உங்களால என்னால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகும் ரூத் பிடிக்கிற அந்த பிடியின் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க என்ன ஆசீர்வதிக்காட்டாலும் ஆசீர்வதிச்சாலும் எனக்கு நீங்க தான் உறுதியா வேணும். இந்த பிடி ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, அவர் என்ன ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்காட்டாலும் சரி, நான் கேட்டதில் எனக்கு நடந்தாலும் சரி, நடக்காட்டாலும் சரி, நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்வேன். எனக்கு அவரே தஞ்சா, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. சொல்லுங்க இந்த வார்த்தைய, ஆலோசனை தரும் தகப்பனே, என்னோடு இரவும் பகலும் பேசும் தெய்வம். கரங்களை உயர்த்தி, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம். உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் போதும் நித்திய. இந்த உறுதியான பிடி 3வது அதிகாரத்தில் எப்படி வெளிப்படுதுன்னா, மாமி என்ன கற்பிக்கிறாங்களோ அதை செய்யறா. அவ செய்ததும் அவள் வாழ்க்கையில ஆசீர்வாத வாசல் ஓபன் ஆகுது. அன்பான சகோதர, அன்பு சகோதரி, எவ்வளவு தூரம் அவரை உறுதியாய் பிடிக்கிறோமோ,
இந்த பிடிதான் அவருடைய ஆலோசனைக்கு நம்முடைய செவியை சாய்க்க இருதயத்தில் ஆசை உண்டாகும். நீங்க பாத்தீங்கன்னா திரளாய் வந்த ஜனங்கள் அப்பத்தை கொடுக்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்தான் ஜீவ அப்பம் என்று தன்னை வெளிப்படுத்தினதும் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகுது. அது கலைஞ்சு போனதும் ஆண்டவர் ஃபீல் பண்ணல. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே ஜனங்கள்லாம் போறாங்க ஆண்டவரேன்னு சொன்னதும் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்களும் போகிறதற்கு மனதாயிருந்தால். யோவான் 6வது அதிகாரத்தில் 66 முதல் வாசிங்கள். ஆமா, யோவான் 6:66. அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல். 6:66 என்ன சொல்லுது பாத்தீங்களா? 666 என்ன சொல்லுது? அவருடனே கூட நடவாமல் அநேகர் பின்வாங்கி. இந்த முத்திரை போடுறவங்களும் அப்படிப்பட்டவங்க தான். அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்களாம். பின்வாங்கி போனாங்க. ஏன் பின்வாங்கி போனாங்கன்னா, இங்க அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தினது அவங்களுக்கு அது தேவையில்லை. அவர் கையில இருக்கிறது போதும், அவர் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி இந்த கூட்டம் அப்படி போகும்போது அடுத்த வார்த்தை இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். 68வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அடுத்த வார்த்தை, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும். இந்த பற்றுதல் இருக்குல்ல, இதுதான் அவர் கற்பிக்கிறபடி எல்லாம் செய்ய வைத்துக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கு அவர் கற்பிக்கிறது செய்யறது பிடிக்காது. அவர் எங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யட்டும், அதை நாங்க வாங்கிட்டு போறோம். அவர் சொல்றதை கேட்கிறதும் அவர் சொல்றதின்படி நடக்கிறது இந்த மனசு இன்னைக்கு வரலனாலே. ஆமே, இந்த வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் பாரமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, நடுக்கத்தோட சொல்றேன். ஆமே, அவர் சொல்றதை கேட்கிறதற்கும் அவர் சொல்றதை செய்யறதற்கும் என் மனசு இன்னைக்கு விரும்பவில்லை என்றால் இந்த 6:66வது வசனம் வந்து என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, நானும் ஒரு நாள் பின்வாங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்றதை கேட்கிறதற்கும் அவர் சொல்றதை செய்வதற்கும் என் மனசு இன்னைக்கு விரும்பவில்லை. அவர் செய்யறதை மட்டும் நான் வாங்கிட்டு போறதுதான் என் விருப்பமா இருக்கிறது என்றால் என்னால் உறுதியாக அவரை பற்றி கொள்ள முடியாது. ஒரு சூழ்நிலை வரும்போது நானும் சில இடத்தில் பின்வாங்க வேண்டியது வரும். ஆனா அவன் சொல்றதை கேட்பதற்கும் சொல்றதை செய்யறதற்கும் என் இருதயம் இன்னைக்கு ஏங்குகிறது என்றால் என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், கடைசி வரை அவர்களை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர்களை கடைசி வரை கர்த்தர் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். நான் எனக்கு எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் அவர் சொல்றதை கேட்டு செய்யறதுங்கிறது அது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கிறது போலவே ஃபீல் ஆகுது. இன்னைக்கு அவர் சமூகத்திலிருந்து ஆலோசனை கேட்கிறது, வாக்குத்தத்தம் கேட்க பிடிக்குதான், ஆலோசனை கேட்க பிடிக்குதான்ட்டா அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆறுதலான வார்த்தை கேட்க பிடிக்குதான், ஆலோசனை கேட்க பிடிக்குதான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்வி. ஆமே, அவர் சொல்லுவதை கேட்டு அவர் கற்பித்தபடி செய்கிறான். அப்படி செய்கிற உலர்ந்த எலும்புகள் நடுவில் நின்றாலும் அவன் தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். அவனுக்கு முன்பாக எலும்புகளை கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமே, அவர் கற்பிக்கிறபடி, என கற்பிக்கிறபடி செய்கிறவனோடு கர்த்தர் இருப்பார். காரணம், ஒரு வீட்டில் மகிமை வெளிப்பட ரீசனே மரியாள் போய் பந்தி விசாரிப்புக்காரங்க வேலைக்காரங்கள்ட்ட சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறாரோ என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்றாங்க. அதை மட்டும் செய்யுங்க. அந்த வீட்டில் அற்புதத்தோடு மகிமை ஆட் ஆகிறதுக்கு ரீசனே நீங்க படிச்சீங்கன்னா அந்த வீட்டுக்காரங்க ஒரு வார்த்தை கூட இயேசுட பேச மாட்டாங்க. அவர் செய்யறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா திராட்சரசம் அவங்க தான் செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாக்கு ஆண்டவர் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல. ஆண்டவர் இப்ப இன்னொரு ஃபார்முலால இந்த ப்ராசஸ் பண்றார், இந்த ரசத்தை உருவாக்குறார். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கூட ஆண்டவரே இது எப்படி தண்ணீர் ரசமா மாறும் எந்த கொஸ்டின் கேட்கல. இப்படி அவர் சொல்றதை கற்பித்தது போல செஞ்சாங்க பாருங்க. இங்க அற்புதம் அல்ல, அங்க அற்புதத்தோட மகிமை வெளிப்படுத்தேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கற்பித்ததை கேட்கிறதுக்கு இருதயத்தை திறவுங்கள். அவர் என்ன சொல்றாரோ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் சொல்றபடி தான் நான் எடுத்து வைக்கிறேனா, ஒரு காரியத்தை நடப்பிக்கும் போது இது கர்த்தர் சொல்லி தான் நான் செய்யறேனா, ஆமே, ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானிக்கும் போது அது கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு தான் நான் செய்யறேனா, ஆமே. ஆண்டோடைய ஒரு இடத்துல இருக்கிற இஸ்ரவேலரை குறித்து இருக்கிற வேதனையை என் ஆலோசனைக்கு காத்திராம போயிட்டாங்கப்பா அப்படின்னா, என் ஆலோசனைக்கு காத்திராம இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்க காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஏக்கம் காலையில் எழும்புனதும்
ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று இந்த வார்த்தையின்படி நடப்போமானால் நிச்சயமாய் சொல்ல முடியும், நித்தியம் வரையில் கர்த்தர் நம்மை வழுவாதபடி கொண்டே சேர்ப்பார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு வார்த்தை அர்ப்பணித்து, ஆமென் முடிந்தால் முழங்க அர்ப்பணிட்டு, நீர் எனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்ய எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்கிறதற்கான மனசு வேணும், அதை செய்யறதற்கான மனசு வேணும். இந்த 2 ஜெபத்தை மட்டும் நாம உண்மையா ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படியிட்டு 2 வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர், நீ கற்பிக்கிறதை கேட்கிறதற்கும் அதை செய்கிறதற்குமான கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொல்றத கேட்கணும், நீங்க சொல்றத நான் செய்யணும்ப்பா, நீங்க சொல்றத நான் கேட்கணும். நீர் எதை செய்ய சொல்லுகிறீரோ அந்த சீஷர்கள் தங்களுக்கு கற்பித்தபடி செய்து, ஆமென். அடுத்த வசனம் சொல்லப்படுது, அவர் அவர்களோடு இருந்தார், அவர் அவர்களோடு இருந்தார். இந்த அனுபவம் தான் என் லைஃப்ல டெய்லி இருக்கணும். ஆண்டவரே, நீங்க சொல்றத நான் செய்யறத பார்த்து நீங்க என் கூட இருக்கணும்ப்பா. ஏன் இவன் கூட இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், நான் சொல்றபடி எல்லாம் என் பிள்ளை செய்யறான், நான் சொல்றபடி என் பிள்ளை நடக்கிறான், நான் சொல்றபடி என் பிள்ளை காரியத்தை வைக்கிறான். ஆமென். அவன் எனக்கு கீழ்ப்படிந்து செய்யறபடினால, நான் சொல்றபடி செய்யறபடினால நான் அவன் கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் ஹல்லேலூயா இந்த வருஷத்தின் இறுதி நாட்கள் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி நடக்க, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்கள் இருதயத்தை நேராக்குவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை. சொல்லுங்க, ஆலோசனை தரும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே, எனக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை அதை என் இருதயத்தில் வாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்குரிய பங்கு நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை. சொல்ல, எனக்குரிய பங்கு நீரே இயேசுவே. ஆமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சொல்லுங்க, முன்னே எனக்கு ஹல்லேலூயா, உம்மருகில் நித்திய பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம், என்னோடு பேசும் தெய்வம் நீ, என்னோடு பேசும் தெய்வம் நீரல்லோ, பேசும். ஒரே ஒரு விசை, எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை என் விருப்பப்படி நடப்பதல்ல, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் முடிந்த அளவு 2 கரங்களை உயர்த்தி, நீ நன்றாயிருக்கும் படிக்கும், அவர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கும் படிக்கும், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் இல்லாமல் போகும் படிக்கும், நீங்கள் சமாதானமாய் இருக்கும் படிக்கும், அவர் கற்பித்த கற்பனைகளின்படி, அவர் கற்பிக்கிறதின்படி நடக்கிறதில் கவனமாயிருப்பீர்களாக. ரூத்துக்காக வாசல் திறக்கப்பட்டது போல உங்களுக்காய் ஒரு மகிமையான வாசல் திறக்கும். இது கர்த்தராலே ஆயிற்று என்று அநேக கண்கள் கண்டு சாட்சி சொல்லும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு வை துதிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து உம்மை பாடி ஆராதிக்க உம்முடைய பிரசன்னத்தில் கழிகூற தேவன் பாராட்டின தயவுக்காக நன்றி அப்பா. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்குத்தத்தத்திற்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம்
உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க, நீர் கற்பித்ததை செய்ய எங்கள் இருதயத்தை நேராக்குவீராக. ஆண்டவர், இன்னும் இந்த காரியத்தில் நாங்கள் ஆண்டவர் பின்வாங்கியே இருக்கிறோம்ப்பா. இன்னும் இந்த காரியத்தில் ஆண்டவர் நாங்கள் தூரமாகவே இருக்கிறோம்ப்பா. ஆண்டவர், நீர் என்னென்ன பேசுகிறீரோ அந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும், அப்படி நடக்கிறவர்களை குறித்து நீர் சொன்னீர், அவர்கள் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கொப்பா இருக்கிறார்கள் என்று சொன்னது போல, அந்த வீட்டின் மேல் புயல் அடித்தாலும் அலைகள் மோதினாலும் ஒரு சேதம் உண்டாகாது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாய் ஆண்டவர், எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்யவும் அதன்படி நடக்கவும் இந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு கத்த தந்தருளுவீராக. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நாங்கள் எங்களை ஒரு விசை கூட உருவாக்க, எங்களை விட்டுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க கிருபை செய்யும், பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் கத்த சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த கூடுகையின் மூலமாக வந்து எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.